இஃப் படையப்பா மேரிட் டு நீலாம்பரி எப்படி இருந்திருக்கும்? ஏன்டா பைத்திய மாதிரி பேசுறான்னு கேட்குறீங்க. என் இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல இந்த ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை படையப்பா வந்து நீலாம்பரியை மேரேஜ் பண்ணியிருந்தா அது தனி ஜேர்னலாகவே இருந்திருக்கும். இஃப் நீலாம்பரி சோ ஆட்டிடியூட் பட் ஷீஸ் லவ் ஆன் படையப்பா வந்து ரொம்பவே ட்ரூவாக தான் லவ் பண்ணாங்க. ஸோ இந்த சாங் மின்சார கண்ணா சாங்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ட்ரூவாக தான் லவ் பண்ணாங்க. படையப்பா வந்து படையப்பாக்கு தான் லாஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீலாம்பரி மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறது படையப்பாக்கு தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு என்னமோ வந்து படையப்பாவும் நீலாம்பரி மேரேஜ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நீலாம்பரி வந்து சூப்பரான ஆட்டிடியூடான பர்சனாக காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கிற பொண்ணையும் நீலாம்பரி அப்படி தான் வளர்த்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து படையப்பா மேரேஜ் பண்ணவங்க வந்து ரொம்பவே லிட்டிலாக ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது பயந்த சுகமாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் நீலாம்பரி அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. சூப்பராக கொண்டு போயிருக்கலாம் என்னோட கருத்து. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சால் பார்ட் 2 கொண்டு வாங்க சார். படையப்பாக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பிறக்க கூட கிடையாது. பிறந்ததுக்கப்புறம் எனக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் தான் பார்த்துப்பேன். லிட்டரலி ஒரு 15 to 20 டைம்ஸ் இந்த படத்தை நான் பார்த்துருப்பேன். ஸோ முடிஞ்ச பார்ட் 2 கொண்டு வாங்க சார். ஐம் வெயிட்டிங்.